ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு, என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு முக்கியமான நாள் பிப்ரவரி மாதத்தில் வரப்போகுது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரியுடைய 27ஆம் தேதி. ஆக்சுவலி பிப்ரவரியுடைய 27ஆம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது மாசியுடைய 15ஆம் நாளானது வருது. ஆக்சுவலி மாசியுடைய 15ஆம் நாள் வியாழக்கிழமை அமாவாசையானது வருது. நிறைஞ்ச அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த நிறைஞ்ச அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாத அமாவாசையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதில் மாசி மாத அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த அமாவாசையில் உருவாகக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்க செய்யும். அப்படி கிடைக்க செய்யக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா, பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அமாவாசையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அமாவாசை பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையுடைய சிறப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன் மற்ற அமாவாசை காட்டிலும் மாசி அமாவாசை சிறப்பான அமாவாசை. இந்த சிறப்பான அமாவாசையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசையில் மறந்தும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னங்கிறதும் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே பொறுமையாக இந்த வீடியோவை கடகராசிக்காரங்க பார்த்து தெரிஞ்சு பயனடைங்க. ஃபஸ்ட்டு அமாவாசையுடைய சிறப்பை பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. இதனுடைய தினத்தின் சிறப்புகளும் பலன்களும் நீங்கள் கடகராசிக்காரங்க தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பயனடையணும். ஆக்சுவலி தை பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு கடுமையான கோடை காலத்தை நோக்கி இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வெப்பம் சுட்டெரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பருவம் வரும். அதுதான் வசந்த காலம். இந்த வசந்த காலம் தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும். அதனால் மாசியை வசந்த மாதம் என்றும் அழைக்கலாம். ஆக்சுவலி பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் திகழ்கிறது. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை அதில் ஒரு சிறப்பாக சொல்லப்படுது. இதனுடைய பலன்களை பற்றி கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மாசி அமாவாசை கடுங்களுடைய காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலமாக திகழ்கிறது. ஆன்மீக சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்தில் தான் சிவராத்திரி, காரடையா நோன்பு, ஹோலி பண்டிகை இந்த மாதிரி பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோயில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் இந்த மாதத்தில் தான் நடத்தப்படுது. இப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான தினமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. இந்த மாசி அமாவாசை தினத்தில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு பெற்றோர் இல்லை அப்படின்னா ஆண்கள் இந்த தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்திடணும் தலையோட. அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய குளக்கரை ஆற்றங்கரைக்கு போய் அங்கு மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை தரணும். இதை தந்துட்டு தான் அடுத்த வேலையை இந்த நாளில் செய்யணும். அப்புறம் இந்த நாளில் ஒரு சடங்கு செய்கிறது நல்லது. இன்னொன்று என்னென்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க மாசி அமாவாசையில் திருஷ்டியை கழிக்கணும். ஒரு பூசணிக்காயை வாங்கி அதில் சிகப்பை நல்லா போட்டு அதை நல்லா குலுக்கி அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் 3 முறை சுற்றி அதை உடைக்கணும். இப்படி இந்த நாளில் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படாது. அதனால் இந்த நாளில் திருஷ்டி கழிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதையும் பண்ணுங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் அமாவாசை தினத்தில்
நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் சமீபத்தில் மறைந்த உறவினர்களுடைய பெயரை சொல்லி கூட தர்ப்பணம் செய்யலாம். அப்படி செய்தீங்கன்னா வித்யோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து அவங்களுடைய ஆசிகளும் கிடைக்கும். அதனால் மாசி அமாவாசையில் அவங்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்பேற்பட்ட இந்த மாசி அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் நீங்கும். திருமண தடை, உடல் ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் உங்களுக்கு தீரும். இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்புறம் உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அமாவாசை பரிகாரம் செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தடை எல்லாமே நீங்கும். திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாம் சரியாகி டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இந்த நாளில் கொடுக்கறதுனால இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும். அதனால் கடக ராசிக்காரங்க இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. இதுதாங்க மாசி அமாவாசையுடைய சிறப்பு. நீங்கள் பலன்கள் பெறுவதற்கு இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் பிரச்சனைகளை நாசுக்காக கையாளணும். ஆக்சுவலி எது ஒன்று நடந்தாலும் அப்படியே டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் வேறு மாதிரி இன்வால்வ் ஆகணும், அப்படியே நாசுக்காக கையாளணும். அப்படி கையாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. யார் பொல்லாப்பும் இன்றி காரியங்களை நீங்கள் செய்யணும். அதுதான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டாஸ்க்கு. இந்த அமாவாசையில் அதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கையை கடக ராசிக்காரங்க தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிறப்பு பலன்களாக உங்களுக்கு பலன்கள் உத்தியோகத்தில் இந்த அமாவாசையிலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் உங்கள் அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் உங்கள் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை விஷயங்கள் கூட ஷேர் பண்ணலாம், ஆனால் குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது. மீறி குடும்ப விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய இழப்பு வரும். அதனால் குடும்ப விஷயங்களை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. வேலை விஷயங்கள் கூட ஷேர் பண்ணி இருங்க, ஆனால் குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும். இது கடகராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களும் வியாபாரத்தில் வங்கி கடன்லாம் பெற்று தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சியில் இறங்குங்க. கண்டிப்பாக வியாபாரமும் செழிக்கும், விரிவும் படுத்த முடியும். ஸோ இது வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசிக்காரங்க குடும்ப பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆக்சுவலி செலவுகள் அதிகரிக்கும் போது செலவினை குறைக்க சிக்கன நடவடிக்கை எடுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். வாழ்க்கை துணையோடு சிறு சிறு வாக்குவாதங்கள் போகும். கணவர் வீட்டார் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. அவங்களுடைய ஆதரவு கரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆதரவு கரத்தை பெற்றுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ ஆதரவு கரம் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்ப்பாளினத்திடம் கவனமாக இருக்க வேண்டும். ஆக்சுவலி கிசுகிசுக்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது, அதனால தான் கவனமாக இருங்கங்கிறத சொல்கிறேன். கிசுகிசுக்களுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், இதுதான் நல்லது. அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளுமே அன்றன்றைய பாடங்களை இந்த அமாவாசையிலேருந்து அன்றன்றைய நாளே படிக்கிறது நல்லது. பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் உங்ககிட்ட இணைவாங்க. உடல்நலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், மனநலமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் பாடங்களை படிக்காமலாம் இருக்கக்கூடாது, அன்னன்னைக்கே படிக்கிறது தான் நல்லது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் என்று உங்களுக்கு பலன் குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பரிகாரமாக இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணுன்னா, பெருமாளுக்கு பச்சை நிற ஆடையை சாத்துவது நல்லது. அதுவும் இந்த அமாவாசையில் சாத்துனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நீங்கள் நினைத்தது நடக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாத்திடுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.